எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரியாலிட்டி ஷோல இருந்து வெளியே வந்த ஒருத்தர் நான் தோக்கல, இது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும்? பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரே வாரத்துல வெளியேறிய டைரக்டர் பிரவீன் காந்தி கிளப்பின இந்த சர்ச்சை ரியாலிட்டி டிவியோட நிஜ முகத்தை காட்டுதா? வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம இப்ப பாக்கலாம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை, அழுக, காதல் இது எல்லாமே நிஜமா இல்ல சும்மா நம்மள பார்க்க வைக்கிற ஒரு நாடகமா? இப்போ பிரவீன் காந்தியோட இந்த வெளிப்பாடு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு இயக்குனரோட வெளியேற்றம். இந்த பிரவீன் காந்தி விஷயத்தோட ஆரம்ப புள்ளி எதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் ரக்ஷகன், ஜோடி மாதிரி சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் டைரக்டர் பிரவீன் காந்தி. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய பேருள்ள ஒருத்தர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு, ஆனா ஒரே வாரத்துல வெளியே வராருன்னா அது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் தானே. இங்க இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அடுத்து அந்த வெளிப்பாடு. சரி, வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரவீன் காந்தி என்ன சொன்னாரு? இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் எல்லாத்தையும் தலைகீழா மாத்துச்சு. அதாவது, நான் வெளியே போனது மக்கள் ஓட்டு போடாததால இல்ல, அது ஒரு தோல்வியே கிடையாது, இது எல்லாமே முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன் கேளுங்க. நான் பிக் பாஸ் வரணும், ஒரு வாரம் இருக்கணும், அப்புறம் வெளியே போகணும், இதுதான் எனக்கு எழுதப்பட்ட விதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அட, இந்த ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு டீடைல்டா இருந்துச்சுன்னு சொல்ல அவர் ஒரு உதாரணம் கூட சொன்னாரு. வெளியே போகும்போது ஹோஸ்ட் விஜய் சேதுபதி கிட்ட ஸ்பேஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அந்த வார்த்தை கூட ஸ்கிரிப்ட்ல இருந்ததான். அப்போ பாத்துக்கோங்க, சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய நாடகத்தோட ஒரு பகுதிதான்னு அவர் நம்புறாரு. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். முரண்பாடும் எதிர்வினையும். ஆனா கதை இத்தோட முடியல, இங்கதான் விஷயமே கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது. இப்ப பாருங்க, ஒரே இன்டர்வியூல அவரே மாத்தி மாத்தி பேசுறாரு. ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, பிக் பாஸ் பாதி ஸ்கிரிப்டட் தான், அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூத்தாடிங்கன்னு சொல்றாரு. ஆனா அதே இன்டர்வியூல இன்னொரு பக்கம், நான் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே உண்மைதான் நம்புனேன்னு சொல்றாரு. என்னங்க இது? ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம இருக்குல்ல. இதுவே அவர் சொன்ன விஷயத்து மேல ஒரு பெரிய சந்தேகத்தை கொண்டு வருது இல்லையா? வெளியே வர்ற அந்த மூமெண்ட்ல கூட அந்த சீனை அவரோட கண்ட்ரோல்ல வைக்க நினைச்சிருக்காரு. மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்ல கட்டிப்பிடிக்க வரும்போது வேணாம், ஸ்டாப்னு சொல்லிட்டாராம். ஏன் தெரியுமா? நான் தோத்துட்டேன்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண பார்த்தாங்க, அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. அதாவது அந்த ஒரு நிமிஷத்துல கூட கதை எப்படி போகணும்னு அவர் தான் முடிவு பண்ண நினைச்சிருக்காரு. சரி, பிரவீன் காந்தி இவ்ளோ சொன்னாரே, இத மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஏதோ ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி பார்த்தாங்களா? சீச்சி, அதுதான் இல்ல. இன்டர்நெட்ல எல்லாம் ஒரே மீம்ஸ், ட்ரோல்ஸ் தான். இது தோத்துட்டதை மறைக்க சொல்ற ஒரு சாக்கு போக்குன்னு தான் நிறைய பேர் கலாச்சாங்க. அடுத்து என்ன? அப்போ பிரவீன் காந்தியோட உண்மையான நோக்கம் தான் என்ன? இங்கதான் அவரோட ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வராரு. கடைசியா அவர் சொன்ன ஒரு பதில் தான் ரொம்ப முக்கியம். நான் அடுத்து ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்தேன்னா இந்த பிக் பாஸ் விஷயம் எல்லாருக்கும் மறந்து போயிடும்னு சொல்றாரு. இதுதான் அவரோட எண்ட் கேம் போல. அதாவது, சினிமாங்கிற அவரோட மெயின் ஃபீல்ட்ல ஒரு பெரிய ஹிட் அடிச்சுட்டா இந்த ரியாலிட்டி ஷோ சர்ச்சையெல்லாம் ஒரு தூசி மாதிரி காணாம போயிடும்னு அவர் நம்புறாரு. சோ இந்த கேள்வியோட நம்ம இந்த பகுதியை முடிக்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்தது, வெளியே வந்து அவருக்கு எழுப்பின சர்ச்சை, இது எல்லாமே நிஜமாவே அவரோட எழுதப்பட்ட விதி தானா? இல்ல ஒரு தோல்விய கூட தனக்கு சாதகமா மாத்திர ஒரு செம ஸ்மார்ட்டான பிஆர் மூவா? இல்லனா ரியாலிட்டி ஷோவோட உண்மையான கேமே எது உண்மை எது நாடகம்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாததுதானோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?